ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பவர் கிரிட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். ஸோ நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கும் வேக்கண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரீஜன் வைஸ் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ எந்தெந்த ஸ்டேட்டில் இருக்கிறவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்க்ளூடிங் சதர்ன் ரீஜனுக்கும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சதர்ன் ரீஜன் SR2ல் பாருங்கள், கேரளா, தமிழ்நாடு, அடுத்து கர்நாடகா, யூனியன் டெரிட்டரி ஆஃப் பாண்டிச்சேரி, இந்த ஸ்டேட்டும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ தமிழ்நாடுக்கும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. என்ன போஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, குவாலிஃபிகேஷன் என்ன, யார் அப்ளை பண்ணலாம், எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அப்பர் ஏஜ் லிமிட் ஃபார் ஆல் போஸ்ட். ஸோ எல்லா போஸ்ட்டுக்கும் அதிகபட்ச வயது 29 இருக்கணும் இந்த தேதிப்படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஸோ ஃபீல்டு இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல், ஃபுல் டைம் BE BTech BSc இன்ஜினியரிங் இன் எலக்ட்ரிக்கல். ஸோ எலக்ட்ரிக்கலில் இந்த BE BTech BSc கம்ப்ளீட் பண்ணி மினிமம் 55% இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுபோக இந்த எலக்ட்ரிக்கல் பவர், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், பவர் சிஸ்டம்ஸ், பவர் இன்ஜினியரிங்கில் நீங்கள் BE BTech BSc முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இந்த டிசிப்ளைன் ஓகே எலக்ட்ரிக்கல், அது போக இந்த சம்மந்தப்பட்ட எலக்ட்ரிக்கல் டிசிப்ளைனில் BE BTech கம்ப்ளீட் பண்ணி 55% இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 1 year எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்சோ கேட்டிருக்காங்க. அது கம்பல்சரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா எசென்ஷியல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ கண்டிப்பாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கணும். அடுத்து ஃபீல்டு இன்ஜினியர் சிவில், சேம் அதே தான். சிவிலில் BE BTech BSc கம்ப்ளீட் பண்ணி 55 இருக்கணும். சிவில் மட்டும்தான். அதில் நிறைய டிசிப்ளைன் வரும். ஈக்குவலண்ட் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷனு, இந்த மாதிரி நிறையா இருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலவெண்ட்டாக நிறைய டிசிப்ளைன் இருக்குது. பட் ஸ்பெசிஃபிக்காக சிவில் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ சிவில் இன்ஜினியரிங்கில் BE BTech கம்ப்ளீட் பண்ணவங்க அப்ளை பண்ணலாம். அடுத்து ஃபீல்டு சூப்பர்வைசர் எலக்ட்ரிக்கல், சேம் அதே தான். அந்த டிசிப்ளைனில் நீங்கள் எலக்ட்ரிக்கல் டிசிப்ளைனில் டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ எலக்ட்ரிக்கலில் ஃபீல்டு சூப்பர்வைசர் அப்படின்னா டிப்ளமோ. சரிங்களா. சூப்பர்வைசர் லெவல்னால் டிப்ளமோ வரும், இன்ஜினியர் லெவல் அப்படின்னா டிகிரி வரும். ஸோ 2 பேருக்கும் சேல்ரி வந்து ஒரு 5000 வேரி ஆகும், அவ்வளோதான். மற்றபடி ரெண்டுமே வந்து ஈக்குவலண்ட் போஸ்டிங் தான். சரிங்களா. இன்ஜினியர் லெவலில் வந்தால் டிகிரி, சூப்பர்வைசர் லெவலில் வந்தால் டிப்ளமோ. ஸோ ஃபீல்டு சூப்பர்வைசர் எலக்ட்ரிக்கல் அதே தான். டிப்ளமோ ஃபுல் டைம் 3 year டிப்ளமோ எலக்ட்ரிக்கலில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 55 இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி சேம் இந்த எலக்ட்ரிக்கல் பவர் அதே அந்த டிசிப்ளினில் டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் ஓகே தான். அதே மாதிரி ஃபீல்டு சூப்பர்வைசர் சிவிலில் ஃபுல் டைம் டிப்ளமோ வித் 55% இருக்கணும். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனில் ஃபுல் டைம் டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணி 55% இருந்தால் அப்ளை பண்ணலாம். ஹையர் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் லைக் BTech BE MTech ME வித் ஆர் வித்தவுட் டிப்ளமோ இஸ் நாட் அலோட். ஓகேங்களா. அதாவது நீங்கள் BE BTech MTech கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதோட டிப்ளமோ படிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் இல்லை. டிப்ளமோ படிக்கலை அப்படின்னாலும் நீங்கள் எலிஜிபிள் இல்லை. அதான் வித் ஆர் வித்தவுட் டிப்ளமோ இஸ் நாட் அலோட். ஓகேங்களா. சரி, ஓகே. சேல்ரி பேக்கேஜ் என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள், 30,000 பேசிக் சேல்ரி. இது வந்து ரெகுலர் தான். அந்த ப்ராஜெக்ட் பேசிஸில் கான்ட்ராக்ட் மாதிரி எடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் கிடையாது. இது ஒன்ஸ் ட்ரைனிங் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது பர்மனெண்ட் தான். ஓகேங்களா. ரெகுலராக நீங்கள் ரிட்டையர் ஆகிற வரையும் ஒர்க் பண்ணலாம். டெம்பரரி கான்ட்ராக்ட் பேசிஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸ்டார்டிங் சேலரியே வந்து 30,000. அது போக இண்டஸ்ட்ரியல் DA இருக்குது, HRA இருக்குது, இந்த மாதிரி நிறைய அலவன்ஸ் இருக்குது. அந்த அலவன்ஸ் டீட்டெயிலும் உங்களுக்கு போஸ்டிங் வைஸ் காமிச்சிருப்பாங்க, செக் பண்ணிக்கோங்க. போஸ்டிங்கை பொறுத்து உங்களுக்கு சேல்ரி மாறும். ஸோ அதை இங்கே காமிச்சிருப்பாங்க, செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. சரி, அடுத்து என்ன அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் செலெக்ஷன் ஆஃப் ரெகுலர் போஸ்ட். சார், இது பர்மனெண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. இது வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது ரெகுலரில் அனௌன்ஸ் பண்ணல, ஃபிக்ஸ்டு டேர்ம் பேசிஸில் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 2 yearsக்கு அடுத்து நாங்கள் பர்மனெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றதும் சொல்லிட்டாங்க. இங்கே பாருங்கள், ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் செலெக்ஷன் ஆஃப் ரெகுலர் போஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி டு எலிஜிபிள் ஃபிக்ஸ்டு டேர்ம் எம்ப்ளாயீஸ் FTE பேசிஸில் இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் 2 வருஷத்துக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா. 2 yearsக்கு மினிமம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 2 yearsை கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்டர்னல் செலெக்ஷன் ப்ராசஸ் மூலிமா இதை நாங்கள் ரெகுலர் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரெகுலர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா, இல்லாமலாம் இல்லை. 2 years கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை பொறுத்து உங்களுடைய ப்ராஜெக்ட் இது எப்படி இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, ஒர்க் நீடு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, உங்கள் ஒர்க் பர்ஃபார்மன்ஸை பொறுத்து நாங்கள்
இந்த எஃப்டிஇ அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதாவது இன்டர்னல் செலெக்ஷன் ப்ராசஸ் மூலிமா உங்களை ரெகுலர் பண்ணுவோம் அப்படின்றதும் சொல்லிட்டாங்க. ஸோ ரெகுலர் பண்ணுறாங்க, பட் உங்கள் ஒர்க் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான். சரிங்களா? அடுத்து ரிலாக்ஸேஷன் அண்ட் கன்செஷன். அந்த 29 ஏஜ் லிமிட் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதுக்கு மேலே ஏஜ் பார் ஆகிட்டா எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ் இருக்குது, அதே மாதிரி ஓபிசிக்கு 3 இயர்ஸ் இருக்குது. ஸோ ஏஜ் பார் ஆனவங்க ரிலாக்ஸேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து எக்ஸாமினேஷன் ஃபீ இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பாருங்கள், இந்த டெஸ்ட்டு மாதிரி கண்டக்ட் பண்ணுறாங்க, காமன் எஃப்டிஇ ரிட்டன் டெஸ்ட்டு மாதிரி. ஓகேங்களா? அது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 50 கொஷின்ஸ் இருக்கும். உங்கள் சம்மந்தப்பட்ட டிகிரி டிசிப்ளைன்லேருந்து ஒரு 50 கொஷின் வரும். அதை டெக்னிக்கல் நாலேஜ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஆப்டிலேருந்து ஒரு 25 கொஷின்ஸ் வரும். அதில் ஜென்ரல் இங்கிலீஷ், ரீசனிங்கு, டாபிக் வைஸ் உங்களுக்கு சிலபஸ் காமிச்சிருப்பாங்க, அது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது சம்மந்தமாக தான் உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அன்ரிசர்வ்டாக இருக்கீங்க அப்படின்னா 40% எடுத்தால் குவாலிஃபை ஆகலாம். அதே மாதிரி நீங்கள் அதர் கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா 30% எடுத்தால் பாஸ் ஆகலாம். யூஆர் இடபிள்யூஎஸ்க்கும் மினிமம் 40 எடுத்தால் எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். அதுக்கு மேலே அதிகமான பர்சன்டேஜ் எடுத்தால் தான் நீங்கள் செலக்ட் ஆக முடியும். ஃபுல் அண்ட் ஃபுல் ரிட்டன் டெஸ்ட்டோட ஸ்கோரை பேஸ் பண்ணி தான் உங்களை செலக்ட் பண்ணுறாங்க. அதுதான் ஃபைனல் செலெக்ஷனாக இருக்கும். முக்கியமாக எக்ஸாம் சென்டர் சென்னையில் இல்லை, அதையும் நான் சொல்லிடுறேன். இங்கே பாருங்கள், டெல்லியில் இருக்குது, கொல்கத்தா, குவாஹாத்தி, போபால், பெங்களூர், மும்பையில் மட்டும்தான் இருக்குது. ஸோ லொக்கேஷன் பெங்களூர் உங்களுக்கு நியராக இருந்தால் பெங்களூரில் போயிட்டு நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் மற்றதெல்லாம் கொஞ்சம் லாங் தான். ஸோ பெங்களூர் ஓரளவு நியராக இருக்கும். ஃபீல்டு இன்ஜினியருக்கு அப்ளிகேஷன் ஃபீ 400, ஃபீல்டு சூப்பர்வைசருக்கு 300 நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணி தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த எஸ்சி எஸ்டி ஃபீமேலுக்கெல்லாம் ஃபீஸ் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இங்கே மென்ஷன் ஆயிருக்கான்னு தெரியல. நோட்டிஃபிகேஷன் டெலகிராமில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டீட்டெயிலாக டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள். அதே மாதிரி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அது ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கும், சிக்னேச்சர் ப்ளூ இல்லை பிளாக் இங்க் பெனில் சைன் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கணும். உங்கள் 10th மார்க் ஷீட்டு, உங்கள் எல்லா செம் மார்க் ஷீட்டு, அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, கேஸ்ட்டு சர்டிஃபிகேட்டு, இது எல்லாமே ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மேட்லேயே இருக்கணும். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டாக்குமெண்ட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். அதாவது எந்த சைஸில் எந்த ஃபார்மேட்டில் இருக்கணும் அது எல்லாமே செக் பண்ணிட்டு அதன் பிரகாரம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? சரி, இதுக்கான லாஸ்ட் டேட் அது நோட்டிஃபிகேஷனோட கடைசி பேஜில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். இதுக்கு அப்ளை வீடியோ தேவைப்பட்டால் சொல்லுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.